ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியிலே அநேக வெற்றிகரமான பிரார்த்தனைகள், அநேக சாய் பாபாவுடைய அற்புதங்கள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய கதைகளை, அவருடைய இந்த மாதிரியான அற்புதங்களை சொந்தமானா சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் அவர் செய்கிற அற்புதத்தை நம்ம கணக்கில் வைக்கவே முடியாது. எண்ணிலடங்காத அற்புதங்கள், எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்கள். சந்தோஷப்படுறதுக்கு அளவே இல்லை. இப்பெல்லாம் சாயப்பா தான் பேசும் பொருளாக, வணங்கும் தெய்வமாக மாறிவிட்டார் அப்படின்னா அது மிக இல்லை. நம்ம வழித்துணை சாயப்பா மட்டும் இல்லை, எங்கே இருக்கிற சாயப்பாவும் சக்தி இருக்குது. நீ என்னை வணங்கும் இடமே சீரடி அப்படின்னு நான் அப்பப்போ சொல்வேன். சீரடிக்கு போக முடியலன்னா பிள்ளைங்க யாரும் வருத்தப்படணும் அவசியம் இல்லை, அவர் நம்மளை தேடி வந்துடுவார் அப்படின்னு நான் சொல்வேன். உண்மைதான். எல்லாருடைய மனசுலையும் அப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாருடைய வீட்டிலையும் அவர் வந்துடுவார். யாரும் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. சாயப்பா கண்டிப்பாக நம்மளை சாய விடவே மாட்டார். இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னா, நிறைய பிள்ளைங்க சாயப்பாவை பார்க்குறாங்க, தரிசனம் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த பதிவை கொஞ்சம் நீளமான பதிவாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்து சாயப்பாவுடைய பிள்ளைங்கள்லாம் அதை தெரிஞ்சுக்கணும், கேட்கணும். உங்களுக்கும் கூட சாயப்பா தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை நான் சொல்கிறேன். என்ன செஞ்சால் சாயப்பா நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாரு, எப்படி இருந்தால் அவர் நம்மளை ஆட்கொள்வார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய பிள்ளைங்க இப்போ என்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நான் சாயப்பாவை பார்த்தேன், கனவில் வந்தார், என்னுடைய நினைவில் வந்தார். என்னுடைய புத்தகத்தில் நான் சாயப்பாவுடைய, அதாவது சச்சரித்திரம் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்திலிருந்து, இத்தனாவது அத்தியாயத்திலிருந்து இந்த புத்தகத்து இந்த பக்கத்திலிருந்து அவர் வந்தார், நேரடியாக எனக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப ஆனந்தமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த பிள்ளைங்கள்லாம் சாயப்பா பார்க்குறாங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் சாயப்பாவை பார்க்குறாங்க, தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கும்பொழுது உண்மையிலே நமக்கு ஆனந்தமாக இருக்குது. அற்புதம் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா மட்டும், அந்த மாநிலத்தில் மட்டுமல்ல, ஆந்திரா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, எங்கெல்லாம் சாயப்பாவுடைய பிள்ளைங்க அன்பாகவும் எளிமையாகவும் இன்னும் பக்தியாகவும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சாயப்பா அவருடைய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அடியனை எப்படி அவர் ஆட்கொண்டார், எந்த நேரத்தில் அவருடைய தரிசனத்தை நான் பார்த்தேன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த கோவில், இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை நிறுவி இதை ஆரம்பித்து அவர் எப்படி நம்மளை ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுலாம் இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் போடுறேன். இன்னும் நிறைய, ஒரு நிமிஷத்துலேயே சொல்ல முடியும், ஒரு பதிவிலேயே அவர் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. அவருடைய அனுபவத்தை, அவர் அற்புதத்தை நம்ம அடியன் அனுபவித்ததை மட்டுமில்லை, நீங்கள்லாம் கூட சொல்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு பதிவு தான் இது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை நிறுவி 2 வருஷம் நான் ஷிரடிக்கு போகணும்னு முயற்சி பண்ணேன். போக முடியவே இல்லை. அவர் கூப்பிடவே இல்லை. அதுதான் காரணம்.
அதுக்கு முன்னாடி போனியா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் தோணும். அதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடியும் ஷிரடிக்கு போகலை. ஷிரடிக்கு போகாமலேயே இந்த சாயப்பாவுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை நிறுவக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்துட்டார். சிட்டுக்குருவியுடைய காலில் நூல் கட்டி இழுத்த மாதிரி அவர் நம்மளை இழுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக பாருங்க, 2 வருஷமாக நான் போவே இல்லை, சாயப்பாவோட கோயிலுக்கு போவே இல்லை. ஆனால் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்லாம் வந்து அவருடைய அடியவர்கள்லாம் வந்து என்ன கேட்கறது என்ன கேள்வின்னா, சாயப்பாவோட கோயிலுக்கு போயிட்டீங்களா, ஷிரடி போயிட்டு இருந்தீங்களா, எப்போ போனீங்க, ஒரே கதையாக கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 6 மாதம் சொல்லி பார்த்தேன், என்ன போகலைப்பா நான் அப்படின்னு. அவங்க கேட்குற கேள்வி, அடுத்த கேள்வி, ஏன் போகல, ஷிரடிக்கே போகல, நீங்கள் கோயில் கட்டிட்டீங்களா, எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் ஆச்சு, இந்த கதையெல்லாம் கேட்டு நம்ம துருவி நம்ம நேரத்தை வீணடிப்பாங்க, அவங்க நேரத்தையும் வீணடிப்பாங்க. நமக்கு சொல்லி சொல்லி நமக்கு மாளாது. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், ஷிரடி போயிட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஷிரடி போயிட்டு வந்தேன், பாபா பார்த்துட்டு தரிசனம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்ணுறது, அப்படியே கட்டாயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் அந்த சம்பாஷணை வந்து நீளாது. நம்ம நேரம் வந்து மிச்சப்படுத்தப்படுவோம், அவங்க நேரமும் மிச்சப்படுத்தப்படும். சரி அப்படின்னு சொல்லி வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடுவோம். ஏன்னா ஒருத்தரும் அப்படியே கேட்பாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு, நமக்குள்ளரையே ஒரு மனசில் ஒரு கஷ்டம், அழுக. அப்பா நீ என்னது எப்போ தான் கூப்பிட போகிறேன், நான் ஷிரடி எப்படி தான் இருக்கும், நான் எப்படி பார்க்கறது, அதை எப்படி நான் தரிசனம் பண்ணுறது, நீ எப்போ என்னை கூப்பிடுவேன், நீ இப்போ பார்க்காமலே நான் போயிடுவேனா, இப்படியெல்லாம் வந்து ஒரு அழுக, ஒரு எண்ணம், ஒரு ஆதங்கம், அவர் மேலே கோபம். அப்போ என்னாச்சு, அம்மா வந்து இது ஏன் தடைப்பட்டதுன்னா, அதான் அவர் கூப்பிடணும், அப்போ தான் நம்மளால் போக முடியும். என்னதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளோதான் பணம் இருந்தாலும், எவ்வளோதான் அதிகாரம் இருந்தாலும், எவ்வளோதான் நேரம் இருந்தாலும் கூட சாயப்பா கூப்பிடாமல் நமக்கு அந்த தரிசனத்தை அவர் கொடுக்கவே மாட்டார். அதுதான் உண்மை. பல முறை விமானத்துக்கு புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து விமானத்தில் ஏறணுன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு பயம். அவங்க ஏறினா அந்த விமானம் வந்து ஏதாவது விபத்துக்கு உள்ளாகுன்ற ஒரு பயம். அதனால் கேன்சல் பண்ணிடுறேன். ட்ரெயினில் போகிறதுக்கு நேரத்தை கருதி, என்னுடைய அந்த நேர நிர்வாகத்தை கருதி எனக்கு அந்த இது ஒத்து வரல, அதுவும் கேன்சல். அவர் கூப்பிடல, வேறு என்ன பண்ணுறது. நம்மளுக்கு வந்து தனியாக போகிறதுக்கு வந்து அது வரைக்கும் இடம் கொடுக்கல மனசு. 2 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் இப்படியே ஓடிப்போச்சு, அழுகையிலே ஓடிப்போச்சு. கனவுலேயே அவர் நினச்சி ஷிரடி எப்படி இருக்கும், அவருடைய அந்த கோபுரம் எப்படி இருக்கும், அவருடைய உருவம் எப்படி இருக்கும், மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, இதெல்லாம் கற்பனையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறத தவிர நிஜத்தில் பார்க்க முடியவே இல்லை. ஒரு நாள் அந்த அழுகைக்கு பிறகு ஒரு நாள் ஷிரடி சன்ஸ்தானத்திலிருந்தே அழைப்பு வருது. அப்படின்னு என்ன அர்த்தம், அவரே நம்மளை கூப்பிட்றாருன்னு அர்த்தம். அதாவது எங்கெல்லாம் சாயப்பாவுடைய ஆலயங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அந்த ட்ரஸ்டிங்கில் அழைத்தாங்க. அதாவது 100வது ஆண்டு இல்லையா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பாபாவுடைய 100வது சமாதி ஆண்டை எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கு நீங்கள்லாம் வரணும்னு ஒரு அழைப்பு அங்கேருந்தே வருது. மெயில் பண்ணாங்க, தொலைபேசிலையும் கூப்பிட்டாங்க. அப்போ நம்ம வந்து தவிர்க்க முடியுமா, அவரே கூடும்போது தவிர்க்க முடியுமா, நம்ம எல்லாம் வந்து ட்ரெயினில் தான் போகிறோம், வேறு வழி இல்லை. ஃப்ளைட்டில் போனால் அம்மாவுக்கு வந்து பயம், ட்ரெயினில் தான் போகிறோம். போய் அங்கே போயிட்டு அந்த ரூம் இருக்கு இல்லையா, அவர் அந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டோம். அங்கே போயிட்டு சந்தித்தோம், அந்த அதிகாரிகளை சந்தித்தோம். அதன் பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து நம்ம தங்கிறதுக்கு எல்லாம் ஃப்ரீ, ரொம்ப நல்ல இடம், தங்கிறதுக்கு ஃப்ரீ, சாப்பிட்றது ஃப்ரீ, தரிசனம் ஃப்ரீ, எல்லாமே இலவசம். அந்த தருணத்தை நினச்சி பார்த்தா கூட சாயப்பா வந்து அவரே நம்மளை கூப்பிட்டு அவரே தரிசனம் கொடுத்து இப்படியா இருக்கிறது வந்து ரொம்ப இன்னும் மறக்க முடியாது. வாழ்நாளில், அடியனுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்லுவோம். அப்போ வந்து சாவி கொடுத்தாங்க, ரூமில் போய் தங்கணும், சாப்பிட்டோம், நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு அட்மாஸ்பியரு, நல்ல ஒரு
தருணங்கள், அது நல்ல நாட்கள். அப்போ என்னாச்சு, நம்ம அவங்களே கூப்பிட்டாங்க. எல்லா ட்ரஸ்டீஸும் போயிட்டு நமக்காக ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டம், எல்லாமே கோவில் கட்டின ட்ரஸ்டீஸ் எல்லாருக்குமாக ஒரு கேலரி ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கே போய் எல்லோரும் உட்கார சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஏரியாவுக்கு நம்மளை கூப்பிட்டு போனாங்க. பாபா கோயிலுக்கு போயாச்சு. ஷீரடி இருக்கிற அந்த குருஸ்தான் பக்கத்தில் ஒரு பெரிய கேலரி மாதிரி இருக்கும், உங்களுக்குலாம் தெரியும். அங்கே உட்கார படிக்கட்டு மாதிரி இருக்கும். அதில் எல்லோரும் உட்காந்துருக்குறோம். நானும் உட்காந்துருக்குறேன். எல்லோரும் வந்து ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்து நம்மளை அழைப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்து அவங்களோட உட்காந்துட்ருக்கேன். அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. ஒருத்தரும் தியானம் பண்ணுறாங்க, கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்காங்க. நானும் தியானம் பண்ணுறேன். எனக்கு தியானம் கை கூடலை. எனக்கு வந்து அந்த எண்ணமே போகல. அவங்களோட உட்காந்துருக்கிறது எனக்கு ஏதோ நடிக்கிற மாதிரி தோணுது. எல்லோரும் தியானம் பண்ணுறாங்க, நானும் தியானம் பண்ண சும்மா நடிக்கிற மாதிரி தான் தோணுது தவிர தியானம் எனக்கு கை கூட வரல. ஒரு ஓரமாக உட்காந்துருக்குறேன். அந்த ஓரத்துலேருந்து எட்டி பார்த்தோம்னா ஒரு சின்ன மண்டபம், அழகான மண்டபம். அந்த மண்டபத்தினுடைய அழகை ரசிக்கிறேன். இப்படிலாம் கட்டியிருக்காங்க, இவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க, இவ்வளோ நேர்த்தியாக, இவ்வளோ உறுதியாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்குள்ளாக ஒரு தங்க முலாம் பூசின ஒரு சாய் பாபா நம்ம லைஃப் ஸ்டைலில் உட்காந்துருக்கிறார். நம்ம சைஸ் இருக்கும் கிட்டத்தட்ட. அதில் உட்காந்துட்டு வாழ்த்து சொல்கிற மாதிரி உட்காந்துக்கிறாரு. அவரை நான் பார்த்தேன். அவர் நான் இருக்கிற இடத்துக்கும் அவர் இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 அடின்னு வச்சுக்கோங்களேன். 30 அடி இருக்குது. அவர் உள்ளே இருக்கிறார் மண்டபத்துக்குள்ளார, நான் வெளியில் இருக்கிற கேலரியில் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கிறேன். இதுக்கிடையில் இந்த வாசலை தாண்டி ஒரு 3 அடியில் சாய் பாபா மாதிரியே ஒரு வயதான தோற்றத்தில் இந்த மாதிரி கப்னி கட்டிக்கிட்டு, அவர் இந்த ஜிப்பா பைஜாமா போட்டுக்கிட்டு, ஒரு பையில் வந்து ஒரு ஜோல்னா பை வச்சுக்கிட்டு, ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. நான் வந்து அந்த எனக்கு தியானத்தை கைக்குடி வரல இல்லையா, நான் அந்த சாயப்பாவை போய் அந்த தங்கமெல்லாம் பூசின சாயப்பாவையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை போய் தொட்டு தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக நான் பார்க்குறேன். அவர் அங்கே உட்காந்துருக்கிறார் இல்லையா, அந்த சாய்பாபா இருக்கிறார் இல்லையா, உண்மையில் உட்காந்துருக்கிறார் இல்லையா அந்த பெரியவர், அவரை நான் பார்க்குறேன். அவர் வந்து நான் போகும்போது அவருக்கு இடைஞ்சலாக இருக்கும். அவரும் கிட்டத்தட்ட அரைகுறை தியானத்தில் என்ன மாதிரி இருக்கிறார். அப்போ வந்து அவருக்கு இடைஞ்சலாக ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். அப்போ கொஞ்ச நேரம் நான் அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு. இப்படியே சில நிமிடங்கள் கடந்தது. ஆனால் எனக்கு அந்த பாபாவை போய் தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ஆசை, மனசில் உந்துதல் இருக்குது. எனக்கு அவர் இடைஞ்சலாவோ அல்லது அவர் எனக்கு இடைஞ்சலாவோ இருக்குமோ அப்படின்னு நான் வந்து மனசில் நினைக்கிறேன். அது அவருக்கு தெரியுது, அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி போகும்போது ஒரு நிமிஷம் கடந்த பிறகு அவர் வான்னு இப்படி காமிக்கிறார், சைகை காமிக்கிறார். போகலாம், நீ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைகை காமிக்கிறார். உட்காந்துக்கிட்டு தான் நினைக்கிறேன், நான் எந்திரிக்கல. அது வரைக்கும் எந்திரிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. உட்காந்துக்கிட்டு நினைக்கும் போதே அவர் சைகை காமிக்கிறாரு. நான் எழுந்து போய் தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளார போகிறேன். அந்த 30 அடி தூரத்துக்குள்ளார எனக்கும் அவருக்கும் 15 அடி தூரம், அவருக்கும் அந்த சிலைக்கும் 15 அடி தூரம், மொத்தம் 30 அடி தூரம் கடந்து போய் அந்த சாயப்பாவை, அந்த தங்க முலாம் பூசன அந்த சாயப்பாவை, அந்த ஜொலிக்கிற சாயப்பாவை பாதத்தை தொட்டு தரிசனம் பண்ணுறேன். பண்ணிட்டு ஒரு நிமிஷம்தான், அதுக்கு மேலே இல்லை. உடனே எனக்கு அனுமதி கொடுத்த அந்த சாயப்பா இருக்கிறார் இல்லையா, அவரை திரும்பி பார்க்குறேன். அவரை காணோம். ஒரு செகண்ட் தான் தொட்டு தரிசனம் பண்ணிட்டு, சிலையாக இருக்கிற அந்த சாயப்பாவை தொட்டு தரிசனம் பண்ணிட்டு அங்கே நிலையாக உட்கார்ந்துருந்தேன் அந்த சாயப்பாவை திரும்பி பார்க்குறேன். வழியில் இருந்த அந்த சாயப்பாவை திரும்பி பார்க்குறேன், காணவே இல்லை. எல்லாமே நிச்சலமாக இருக்குது. எல்லாரும் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல 100 பேர்கள் வந்து அங்கேருந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கேலரி உட்காந்துக்கிட்டு. யாருமே அசையலை, யாருமே எழுந்து நடமாடலை. இருந்த அந்த ஒரு சாயப்பா, உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சாயப்பா காணலை. நானும் அவரும் மட்டும்தான் அந்த மண்டபத்தில் இருந்தோம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அந்த சாயப்பா, பொன்முலாம் பூசப்பட்ட அந்த சாயப்பா மட்டும்தான் இருந்தார். 3 பேர் மட்டுமே இருந்த அந்த சாயப்பா, எங்களில் 3 பேர் ஒருத்தர் காணும். சாயப்பாவை காணும். இறங்கி ஓடி வரேன், சுற்றி முற்றி பார்க்குறேன், படிக்கட்டில் பார்க்குறேன், கேலரியில் பார்க்குறேன். அதாவது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அங்கே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. கொஞ்சம் தள்ளி தான் குருஸ்தானத்துக்கு அப்புறம் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வேப்பமரத்தை சுற்றி வர்றாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அதுக்குள்ளே அவர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் இறங்கி ஓடி போய் பார்க்குறேன், காணவே இல்லை.
அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், நீங்கள்லாம் தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு இப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பம் நடந்தது, இது என்னன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னேன். அங்கிருந்த பெரியவங்க, என்னை விட மூத்தவங்க எல்லார்கிட்டையும் சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, உனக்கு சாயப்பா தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, பாபாவே தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, ஆகினால்தான் இப்படி நடந்திருக்குது. இங்கே பாருங்கள், யாருமே இல்லையே, நாங்கள் தானே உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட சாயப்பா வந்து ஆட்கொள்வதற்கு, தரிசனம் கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், அவரை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அடுத்து எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் கூட சில பேர் இந்த மாதிரி நிறைய சாயப்பானுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அற்புதம் நடந்திருக்குது, தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. விபூதி மூலமாக, சந்தனம் மூலமாக, குங்குமம் மூலமாக, ஊதி மூலமாக கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நேரடியான தரிசனம் அடியனுக்கு கிடைச்சது. நிறைய சாயப்பானுடைய பிள்ளைகளுக்கும் கூட அது கிடைச்சிருக்குது. யாருக்கான உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். நிறைய அன்பர்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடியன் அதை உங்களுக்காக பதிவிட்டு உலகத்தில் இருக்கிற சாயை சொந்தங்கள் எல்லாம் அந்த அற்புதத்தை, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, சாயப்பா செய்த விஷயத்தை அனைவருக்கும் பறைசாற்றுவோம். சாயப்பானுடைய புகழை பாடுவோம். சாயாமல் என்றென்றைக்கும் வாழ்வோம். பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.